வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. கும்பராசி கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சனி விலகியது நன்மை. அதே நேரத்தில் மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? குரு 5ஆம் வீட்டில் இருப்பது. புகழ், பெருமை, சிறப்புகள் அனைத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலம். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அவங்க சொல்லுவாங்க, வாட் எ ஃபைன் பர்சன், இவ்வளோ நாள் அவரை நான் பார்க்காம விட்டேன்னு. அப்படி உங்களை பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வெளிப்பாடு. குறிப்பாக இந்த ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது க்ரியேட்டிவ் ரைட்டிங், நான் சொல்கிறது இந்த லிரிக்ஸு, அது எழுதுகிறேன், திரைப்படத்துறை, ஒரு டச் ஆஃப் அ கிளாஸ் வெளியில் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை சொல்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சுறுசுறுப்பு, மனம், செயல்பாடுகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. உடம்பில் நல்ல ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வோடு இயங்கக்கூடிய ஒரு காலம். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதைத்தான் உங்களுக்கு செய்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள், பதவிகள் இதையெல்லாம் நிறைத்து தருவார். ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் யார்? உங்கள் ராசிநாதனான சனி. ஆனால் அது வாக்குஸ்தானமாக இருக்கிறது. சில நேரங்களில் மனசில் பட்டதை பேசுகிறாதீங்க, அதுவும் நெகட்டிவாக பேசுகிறாதீங்க. உயர்வை பற்றி பேசலாம். ராகு ராசியிலையும் கேது 7ஆம் வீட்லேயும் இருக்கும்போது மனசில் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு படுத்தா சரியாக தூக்கம் வராது. அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை பற்றி அது பேசுது. அதை பற்றி பயப்பட வேண்டாம். சொல்லுவாங்க, ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் அ சைன் ஆஃப் க்ரோத்னு. அப்படி எடுத்துங்க அது. அதனால் தைரியமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.